இது ருசிக்கலாம் வாங்க. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து அசத்தலான டிஷஸ்லாம் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. அண்ட் இன்றைக்கு நமக்காக விதவிதமான ரெசிபி செய்யறதுக்காகவே வந்திருக்காங்க ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க மேம்? நம்ம இன்னைக்கு சிறுதானியம் தான் பண்ண போறோம். ஹெல்த். ஓகே. சோ இன்னைக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இப்போ தேவையான ஒண்ணு வந்து ஆரோக்கியம். அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே ரெண்டு, ஒரு மெயின் டிஷ், அதுக்குண்டான ஒரு சைட் டிஷ், ரெண்டுமே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சிறுதானியம் வச்சுதான். சூப்பர். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு வந்து வரகரிசி பொங்கல். வா, வரகரிசி பொங்கல். ஆமா. சோ இதெல்லாம் நம்மளுடைய பழக்கத்துல இருந்து விடுபட்ட விஷயம். நம்ம நிறைய சாப்பிடாத ஒரு இன்கிரிடன்ட். சோ அதை நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணி எங்களுக்காக ஒரு டிஷ் செய்ய போறீங்க. சோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்? வரகரிசி அண்ட் இது பாசிப்பருப்பு. ஓகே. அதை வந்து இப்ப வேக வச்சு இங்க வச்சிருக்கோம் நம்ம ரெடியா. ஓகே. இது வந்து நீங்க வந்து அதை கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டீங்கன்னா உடனே வெந்து போயிடும். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு ஊற வச்சிருங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து அதோட தன்மை வந்து வேகமா வந்து வறுக்கப்படும். வேகம் அப்புறமா வந்து உங்களுக்கு இது வந்து தொட்டு பார்க்கும் போது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா வந்து ஒரு நரநரப்பு இருக்கும். அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு வறுத்துட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சிருங்க. ஓகே. வரகரிசி பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், நெய், கருவேப்பிலை, உப்பு. லிமிட்டட் இன்கிரிடியன்ட் வச்சு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியை ஃபர்ஸ்ட் இதுவா நமக்கு வந்து ஸ்ரீபாலா அவர்கள் செய்ய போறாங்க. வரகரிசி பொங்கல். ஓகே. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்க வரகரிசியும் பாசிப்பருப்பும் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். இது வந்து ஒரு வரகுனாக்க கால் வந்து பாசிப்பருப்பு, அதுதான் அளவு. சோ ஃபர்ஸ்ட் வந்து வரகரிசி, பாசிப்பருப்பு. சோ பாசிப்பருப்பு வந்து நம்ம யூஸ்வலா பொங்கல் செய்யறதுனாலே பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும் போது அதனுடைய சுவை வந்து கூடுதலா இருக்கும். சோ அதே மாதிரிதான் இப்போ மேம் வந்துட்டு வரகரிசி பொங்கலுக்கும் வரகரிசியோட சேர்த்து பாசிப்பயிரோட வேக வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக வச்சது இப்போ நம்ம சரி பண்ணணும். சோ இது வெந்தது, கொஞ்சம் தண்ணி விடுங்க. போறோம். இது கொஞ்சம் நான் கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே அந்த சூடு ஆகட்டும். இப்ப இதோட பினிஷிங் பாத்துடலாம். சரி, டக்குன்னு அதுக்குள்ள பினிஷிங் வந்துட்டாங்க. இதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, எவ்வளவு பெரிய ரெசிபி கூட நீங்க வந்து ஈஸியா வந்துட்டு செஞ்சு காட்டிடுவீங்க. நம்ம தான் இப்ப ஒரு காரணங்களுக்காக என்ன சொல்லிடுறோம்னா டைம் இல்ல, அதனால வந்துட்டு பிரெட் டோஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மேற்கத்திய உணவுகளை வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்மளுடைய ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவை வந்து எளிய முறையில சமைக்க முடியும் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே ஒரு எடுத்துக்காட்டு உங்களை சொல்லலாம் மேம். ஏன்னா நீங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதுவும் அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டினீங்க. இப்போ இதுல நாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா வந்து நாங்க வந்து ஒரு ஓட்ஸ், அப்புறம் மியூஸ்லி, அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. என் குழந்தைங்களுக்கு நான் வந்து எவ்வளவு முடியுமோ நம்மளோட பாரம்பரிய சமையலும் சாப்பாடுன்னு தான் தருவேன். அண்ட் மிளகு நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா மிளகுதான் நம்மளுக்கு, மிளகாய் கிடையாது, மிளகுதான். சோ இந்த பொங்கல்லையும் நம்ம வந்து மிளகோட காரம் தான், சீரகத்தோட காரம் தான், கொஞ்சோண்டு நெய். இதுல அவ்வளவுதான். இதுல இன்கிரீடியன்ஸே வந்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் நம்மளோட இந்த சிறுதானியம் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த பிரான், அந்த அவுட்டர் கோட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஃபைபர் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. சோ நம்ம வந்து பாலிஷ்ட் அரிசி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி. அண்ட் குக்கிங் வந்து கொஞ்சம் இந்த எப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகே. சோ இதுல வந்து ப்ராசஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி வேக வைக்கிற டைம் தான் பாக்கணும். ஆமா. ஓகே. சோ இது வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டு ஊற வச்சுட்டு இதுல குக்கர்ல போட்டுட்டீங்கன்னா நிமிஷமா வெந்து போயிடும். எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க அமுக்கணும். அது நல்லா வெந்து போயிருக்கும். சோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது நல்லா தெரியும். அண்ட் இமீடியட்டா அந்த பினிஷிங் வந்துடலாம். ஓகே. காஞ்சிடுச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை முதல்ல. ஓகே. கொஞ்சம். அண்ட் மிளகு தான் நம்மளோட காரமே. ஓகே. ஸ்ரீபாலா அவர்கள் சொன்ன மாதிரி மிளகு அதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய தொன்று வர ஒரு இன்கிரிடன்ட், மூலப்பொருளே வந்து மிளகுதான் சொல்லணும். சோ அதை வந்து அவங்க இந்த வரகரிசி பொங்கல்ல அதிகமா சேர்க்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஜீரகம். ஓகே.
இது நம்மளோட பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னாக்க சம்பாரம்னு ஒண்ணு உண்டு. ஓகே. சம்பார பொடி. நம்மளுக்கு முதல்ல வந்து புளி எல்லாம் கிடையாது. நம்மளோட பிசி அப்புறம் ஒரு ஏடி வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரேபியர்கள் தான் நம்மளுக்கு வந்து இது கொண்டு வந்து கொடுத்தாங்க, புளியே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புளி கிடையாது. சோ நம்ம கிட்ட இருந்தது வந்து இந்த சம்பார பொடி தான். சம்பாரம்ங்கிறது வந்து மிளகு, சீரகம் அண்ட் உப்பு. ஓ சூப்பர். இதுதான் நம்மளோட எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த தமிழர்கள் யூஸ் பண்ண பொடி வந்து சம்பார பொடி வந்து மிளகு, சீரகம் அண்ட் உப்பு. அண்ட் பொங்கல் தான் நம்மளோட பாரம்பரியம். இட்லிக்கு முன்னாடி வந்ததுதான் நம்மளோட பொங்கல். பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேள்விப்படாத தகவல்கள். சோ நம்ம இப்ப வரைக்கும் நினைப்போம் இட்லி தோசை இதுதான் நமக்கு வந்து தெரியும். அண்ட் அதுல வந்து இட்லி தான் நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து பொங்கல் தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புளி கிடையாது, அதுக்கு பதிலா நம்ம என்ன உபயோகப்படுத்தினோம் அப்படின்ற ஒரு அரிய தகவலையும் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோ அதான் இப்பவுமே நம்ம ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் இந்த காம்பினேஷன் தான். சோ இது நல்லா திருப்பி வெந்துடுச்சு. இதுல இப்ப சால்ட் போடுறோம். அண்ட் இதுக்கு ரொம்ப நெய்யும் தேவையில்லை. அரிசினாலும் வந்து நெய் தேவை, இதுக்கு நெய்யும் தேவையில்லை. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி உப்பு நீங்க கையால போட பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கை பக்குவம் வரும். நம்மளோட கை மனம் அதுல சேரும். ஓகே. இப்ப போடுறேன். ஓகே. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில வரக்கூடிய ஷெஃப் எல்லாருமே வந்து காமனா நிறைய டிப்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அதுல பொதுப்படியா அவங்க கொடுக்குற டிப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை மனம். அதுதான் வந்து நமக்கு ஆரோக்கியத்தையும் சுவையையும் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு தருணத்துல நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு வாசனை வருதா? நல்லாவே பொங்கல். அதுவும் இப்ப டைம் நல்ல மதிய உணவு சாப்பிடுற டைம். ஆமா. சோ சுட சுட சுவையான பொங்கல் ரெடிமா. ஓகே. ஒன்னா டேஸ்ட் பாத்துடலாமா? வரகரிசி பொங்கல். தேங்க்யூமா. அட்டகாசம் மேம். நான் இப்பதான் வரகரிசி சாப்பிடுறேன். அதனுடைய டேஸ்ட் இவ்வளவு அருமையா இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம வந்து வரகரிசியே கண்டினியூ பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்க சுவையா செஞ்சிருக்கீங்க. திணை, வரகரிசி, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஷூர் மேம். நீங்க சொன்ன அந்த மிளகு நல்லா நீங்க வெடிக்க விட்டு பண்ணிருக்கீங்க. அதனுடைய காரம் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி இருக்கு. சோ அது டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா படுத்தி கொடுக்குது. தேங்க்யூ சோ மச் மேம். இப்போ இதுக்கான அந்த கிரேவி. ஆமா, நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு கிரேவி. ஓகே. ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா என்ன பண்ண போறேன்னு? இல்ல மேம், ஏன்னா எல்லாரும் பொங்கல்னா சட்னி இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி அடுத்த வருஷன் சாம்பார், அவ்வளவுதான். நீங்க என்ன செய்ய போறீங்க மேம்? நம்மளோட எபிசோட் இன்னைக்கு சிறுதானியம். ஓகே. சிறுதானியத்திலே தான் கிரேவியும். ஓ, சிறுதானியத்துல கிரேவி. சோ ராகி மாவை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ண போறோம். ராகி மாவு வச்சு பண்ண? ஆமா, ராகி மாவு, தயிர், அதோட இன்னொரு சீக்ரெட்டா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். முடக்கத்தான் கீரையை பதப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். வா, ராகி மாவு தயிரோட காம்பினேஷன். இப்ப அதுல இருந்து நம்ம முடக்கத்தான் கீரையும் வந்து கம்பைன் பண்ண போறாங்க. அதுல என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. ஷூர், சொல்லுங்க. இது வந்து தெரியும், எல்லாருக்கும் பாத்திருப்பீங்க, முடக்கத்தான் கீரை தெரியும். இந்த கீரையை நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்க இலைய மட்டும் எடுத்துட்டு நல்ல வெயில்ல வச்சு பொடி பண்ணிட்டேன் மிக்சியில. சோ இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இஞ்சி, பூண்டு, திப்ளி, அரிசி திப்ளி, கண்ட திப்ளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, கண்ட திப்ளி, அரிசி திப்ளி, உப்பு, பெருங்காயம். ஓகே. இது எல்லாத்தையும் பதப்படுத்தி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருவேன். இதை நான் வந்து தண்ணியில போட்டு கூட உப்பு இதுலயே இருக்கும், அந்த தண்ணிய போட்டுட்டு கலந்துட்டு கூட நான் வந்து ஒரு கஷாயமா கூட குடிப்பேன் ஹெல்த்துக்கு. சோ அதை நம்ம வந்து இந்த ராகி சைட் டிஷ்ல ஆட் பண்ண போறோம். வா, பாருங்க எவ்வளவு ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு ரொம்ப முடக்கத்தான் கீரை வந்து ஒரு போன்ல அங்கங்களை வந்து அது வந்து அங்கங்கள்ல இருக்கிற வலியை வந்து நீக்கிறதுக்கு, அதுக்குனாலதான் முடக்க அறுக்கிறது அது. அதனாலதான் அதோட பேரே வந்து முடக்கத்தான். சூப்பர். இப்ப அந்த முடக்கத்தான் கீரை ஓகே, அதுல நீங்க இந்த கண்டன் திப்பிலி, ஆமா, இது எல்லாமே வந்து எல்லாமே பாரம்பரிய ஹெர்ப் அது. ஓகே.
இது வந்து ரசம் பண்ணுவோம், கண்டு திப்ளி அரிசி திப்ளி ரசம் பண்ணுவோம். அதை நான் வந்து இந்த முடக்கத்தானோட சேர்க்கலாமே அப்படிங்கிற ஐடியால இந்த பொடியை நான் பண்ணிருக்கேன். சூப்பர். அப்புறம் இது வந்து ரெகுலரா எல்லாருமே பண்ற ஒரு கரம் மசாலா தான். இதுல நான் வந்து ஒரு செட்டிநாடு கரம் மசாலான்னு எல்லாருமே பண்ணுவாங்க. அதுல இந்த கல்பாசியும் மராத்தி மொகும் கம்பல்சரியா அதுல போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி, நீங்க இத ஃபிளேவர் பாருங்க கொஞ்சம். கல்பாசி மராத்தி மொகு, அரிசி, அப்புறம் வந்து நம்மளோட தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் இதுல கம்பல்சரியா போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல நீங்க வந்து கொப்பரை தேங்காய் போட்டுட்டீங்கன்னாக்கா மத்த கிரேவிஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிக்கன் கிரேவி பண்றீங்கன்னா தேங்காய் இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். பாருங்க, இன்னைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான 2 மசாலா எப்படி செய்யறதுன்னு ஸ்ரீபாலா அவர்கள் நமக்காக சொல்லி காட்டியிருக்காங்க. சோ நிச்சயமா இது வந்து நீங்க திரும்ப இந்த ஷோ முடிக்கும் போது அந்த 2 மசாலாக்கான அந்த இன்கிரிடியன்ட் ஒரு தடவை கண்டிப்பா சொல்றேன். சிறுதானியம் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கலவை. இதில் முடக்கத்தான் கீரை, இஞ்சி பூண்டு, மிளகு, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, உப்பு, பெருங்காயம். கரம் மசாலாவில் கலந்துள்ள பொருட்கள்: கல்பாசி, மராத்தி முக்கு, அரிசி, தனியா, மிளகு, ஜீரகம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்ப நம்மளுக்கு வந்து ராகியும் மோரும். இப்ப வந்து இந்த வரகரிசி பொங்கல் கூட ஓகே. சோ நீங்க ஏதோ ஒரு கான்செப்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு செஞ்சுட்டீங்க. ஆனா இதுக்கு காம்பினேஷன் இந்த கிரேவி செய்யறதுக்கான ஒரு இதுல வந்து உங்களுக்கு புளிப்பு இல்ல, உங்களுக்கு வந்து புளிப்பு வேணும். புளிப்பு திருப்பி பாத்தீங்கன்னா சாம்பார் இல்லைன்னா ஒரு புளி போட்டு ஒரு தக்காளி வெங்காயம் சட்னி ஒரு புளிப்பு. ஆனா இதுல வந்து ஹெல்த்ன்னு ஒண்ணும் இல்ல அதுல. அப்ப நம்ம என்ன குடுக்கலாம்னு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து நம்மளோட மோர் அண்ட் ராகி, அதுவும் காத்தால உணவு வேற இது நம்மளோட பொங்கல். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்க்கும்போது ஒரு புளிப்பும் வரணுங்கிறதுக்காக தான் மோரும் ராகியும் போட்டுட்டு இந்த முடக்கத்தான அதுல போடலாம் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன். சூப்பர் மேம். சோ அது நீங்களா உருவாக்குன ஒரு டிஷ்? ஆமா ஆமா ஆமா. நான் பேசிக்ஸ கத்துப்பேன், அதுக்கப்புறம் நானா உருவாக்குவேன் எல்லாம். ஓகே, சூப்பர். சோ இப்ப முதல்ல இந்த தயிரை வந்து மோர் ஆக்கியிருக்கேன். வந்து ஆக்சுவலா நம்மளோட உடம்புக்கு வந்து மோர் ரொம்ப நல்லது, தயிரோட ரொம்ப ரொம்ப வந்து மோர் நல்லது. சோ மோர் விடுறேன் நான் இதுல. ஓகே. அண்ட் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் ராகி போறோம். ஏன்னா நம்ம முடக்கத்தான் கீரையும் போட போறோம் அதுல. ஓகே. மசாலா செட்டிநாடு மசாலா மாதிரி நான் பண்ணிருக்கிற ஒரு கரம் மசாலா போட போறோம். இந்த ராகி அகைன் இது வந்து பச்சை வாசனை போக நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஓகே. நீங்க ராகியை கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்கா முளைக்கட்டி கூட இன்னும் ஹெல்த் அடுத்த ஸ்டெப் ஹெல்த்தியா போனோம் அப்படின்னா ராகியை வந்து முளைக்கட்டி மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சு வச்சுக்கலாம். அப்ப இன்னும் ஹெல்தி ஆயிடும். முளைக்கட்டின ராகி இது வந்து ப்ராசஸ்டு தான், கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கோம் நம்ம முன்னாடியே. இதுல அந்த பச்சை வாசனை எதுவுமே கடலை மாவும் சரி எந்த மாவு எனி மாவு வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போக ஒரு வறுத்து வச்சுட்டீங்கன்னா நல்லது. இது வறுத்து வச்ச ராகி மாவு. ஓகே. இல்ல மோர் ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சால்ட் போட போறேன். இது இப்ப ரெடி. நம்ம இப்போ அது என்ன பண்ணணுங்கிறது இது அப்ப ஊறும். சோ இத முதல்ல நான் இத பண்ணிருக்கேன், ஏன்னா அந்த மோர்ல வந்து அந்த ராகி வந்து ஊறிடும். ஓகே மேம். இப்ப வந்து ராகி மோர் உப்பு சேர்த்து தேவையான தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போறோம். ஓகே. தாளிச்சு கொட்டிட்டு இதை ஆட் பண்ணிட்டு என்னோட அந்த ஹெல்த் அந்த முடக்கத்தான ஆட் பண்ணி நம்ம அப்புறமா வந்து இந்த கரம் மசாலாவை போட்டு முடிச்சிருவோம். சூப்பர். சோ நமக்கு தேவையான வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய். ஓகே. அதுல வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். இதுல வேணுங்கிறவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்க. ஓகே. சோ ஒரு பக்கம் ராகி மோர் ஊற டைம்க்குள்ள இப்ப அடுத்தபடியா வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். நம்மளுக்கு இப்ப வந்து கடுகும் உளுந்தும் போட போறோம். கொஞ்சம் காயட்டும், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட போறோம். இதுல வேணும்னா நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். பட் இந்த ராகிக்கு ஆக்சுவலா அது தேவையில்லை, அந்த மோரோட பிளேவர் வரணும். இஞ்சி பூண்டு வந்து எப்பவுமே ஒரு டாமினன்ட் பிளேவர். ஆமா, அத வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிளேவர் பிடிச்சா அதை ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. ஓகே. சோ நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கிரேவி பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுல இவ்வளவு அழகான விஷயங்கள், முக்கியமா வந்து ஆரோக்கியத்தை அவங்க வந்து மைண்ட்ல வச்சுதான் இந்த கிரேவியே வந்து யோசிச்சிருக்கீங்க. சோ அதனால இது நிச்சயமா நம்ம எல்லோருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷா தான் இருக்கும். நல்லா படன்னு வெடிக்குது கடுகு. ஓகே. நம்ம இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். ஓகே.
நம்மளோட நெருக்கி வச்சிருக்கிற வெங்காயம். ஓகே. சோ இந்த இதுக்கு நீல வாக்குல கட் பண்ணி. ஆமா. ஸோ அந்த கிரேவிக்கு வந்து முக்கியமான அந்த இன்க்ரீடியண்ட்டே வந்து ஸ்ரீபாலா மேம் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த மசாலா தான். ஸோ அது வந்து மறந்துட்டோம் இல்லை நோட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த எபிசோட் முடியும் போது இந்த டிஷ் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு தடவை ஸ்ரீபாலா மேம் சொல்லுவாங்க. கடுகுளுந்தம் பருப்பு போட்டு கடுகுளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்தாங்க. கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கினாங்க. இப்ப அடுத்தபடியா அவங்க ஊற வச்சிருந்த அந்த ராகி மோர் அது ஊற வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கலவையை இப்ப இந்த வதக்கின பொருட்களோட ஆட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே. இந்த ராகியோட திக்னஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் விடணும். ஓகே. சோ இப்போ ஒரு பக்கம் வந்து அந்த ராகி கலவை வந்து நல்லா கொதிக்க மனம் வருதா உங்களுக்கு? பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அண்ட் கருவேப்பிலை ராகி எல்லாமே வந்து ஒரு மனமான பொருட்கள். சோ நீங்க அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கும் போது அதனுடைய ஃபிளேவர் வந்து ஆசையா இருக்கு, எப்ப முடியும் சாப்பிடலான்னு. இந்த ராகி சமைக்கும் போது நீங்க வந்து ராகி கடலை மாவு நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தோம், இந்த மாதிரி எல்லாம் திக் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா திக் ஆகும். அப்ப நீங்க தண்ணிய வந்து பக்கத்திலேயே வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, நான் வந்து 1 கப் அளவு அப்படின்னு நான் சொல்றத விட உங்களுக்கு நீங்க பதம் பார்த்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட். ஓகே. சோ இந்த முடக்கத்தான் இதுல எல்லாமே இருக்கு. திருப்பி இது வதக்கணும்லாம் கிடையாது. நான் அதை திருப்பி இன்னொரு தடவை சொல்லி தர போறேன் எப்படி பண்ணணும்ங்கறத. நான் வந்து திருப்பி இது கையால போடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ரீபாலா அவர்கள் அவங்களுக்கே உரிய ஸ்பெஷலான அந்த முடக்கத்தான் கீரை அந்த மசாலா ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த கரம் மசாலா ஓகே ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இல்ல மோர் இருந்தா கூட மோர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல இன்னும் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். எஸ் போடும். ஸோ அந்த மாதிரியான ரெசிபிஸ்லாம் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கே ஒரு தனியான ஒரு திறமை வேணும். ஏன்னா அது வந்து யாருமே யோசிக்காத காம்பினேஷன்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ சமையல் வந்து எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடிச்சுக்க முடியுமோ அப்போ திருப்பி திருப்பி பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் வரும் உங்களுக்கு. ஸோ ஆமா, நம்ம ஒரு டிஷ்க்கே ரொம்ப டைம் எடுத்தோம்னா சோர்வாயிடுறோம். அதுக்கு அடுத்து எந்த வேலையும் ஓடாது. முடக்கத்தான் ராகி கூழ் வித் வரகு பொங்கல் ரெடி. சோ ரெண்டுமே வந்து ஹெல்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டாங்க. பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காத்தால. சோ ராகி முடக்கத்தான் கீரை ஆமா ரெடி கூழ் மாதிரி. இத வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு சைட் டிஷ் இது. ஓகே. சோ உங்களுக்கு நான் இதை தர போறேன். நீங்க அந்த பொங்கலோட அதை சாப்பிட போறீங்க. ஷூர். அந்த பூண்டோட சுவை வந்து கொஞ்சம் அந்த முடக்கத்தானோடதுல இருக்கிறதுனால நீங்க தனியா பூண்டு போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த இதுக்கு. ஓகே. சிறுதானிய கிரேவி செய்யும் முறை: மோருடன் 2 ஸ்பூன் ராகி மாவை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்து தாளிக்கவும். பின்னர் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நன்கு கிளறவும். கலந்து வைத்த ராகி மோர் கலவையை இதில் சேர்த்துக் கொள்ளவும். முடக்கத்தான் கரம் மசாலாவை தண்ணீருடன் கலவையில் சேர்த்து பரிமாறிக் கொள்ளவும். சோ இப்ப வந்து இந்த ராகி முடக்கத்தான் கூழ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் இப்போ இப்படியே சாப்பிட்றத விட அவங்களுடைய காம்பினேஷன், அவங்களுடைய கிரியேஷன்ல வந்து அந்த வரகரிசி பொங்கலோட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அப்போ அது இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நமக்காக மேம் வந்துட்டு ராகி முடக்கத்தான் கூழ், ஒரு பக்கம் வந்து வரகரிசி வெண்பொங்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கு அப்படின்றத நிச்சயமா நான் அந்த அனுபவத்தை வந்து டேஸ்ட் பண்ண விரும்புறேன். ஸோ மேம் எனக்காக சர்வ் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வரகரிசி பொங்கல். ஓகே.
உங்களுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி பசிக்கும்ல. சோ இப்ப இந்த சம்மருக்கு இந்த கூல் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ராகி வந்து ரொம்ப வந்து சம்மருக்கு வந்து யூஸ் பண்றது அவ்வளவு நல்லது. ஓகே. இதுல தயிர்ல போட்டு தயிரை வந்து மோராக்கி பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். சாப்பிட்டே ஆனும். கண்டிப்பா நான் சாப்பிடதான் போறேன். அடடடடா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கவே முடியாது. அவ்வளோ ஹெல்த்தியா விஷயங்கள் நீங்க இதுல ஆட் பண்ணிருக்கீங்க. அதை விட வந்து டேஸ்ட் வந்து நான் நிச்சயமா இந்த ஷோக்காக சொல்லல, உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. சோ கண்டிப்பா அது வந்து இப்ப நீங்க எங்களுக்காக அந்த ஒரே மசாலா மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நோட் பண்ணிப்பாங்க. முடக்கத்தான் கீரை மசாலா வந்து எப்படின்னாக்க, முடக்கத்தானை வந்து இலைய முதல்ல அரிஞ்சிடுறங்க. அரிஞ்சிட்டு நல்ல வெயில்ல காய வச்சிடணும். இத வெயில்ல காய வச்சுட்டு அரிசி திப்ளி, கண்ட திப்ளி, பூண்டு, மிளகு இத வந்து எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா அதை வறுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பொடி பண்ணி வச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஏன்னா இது வறுத்ததுனால, வெயிலையும் காய வச்சு வறுத்ததுனால இது ரொம்ப நாள் வரும், ஒண்ணுமே ஆகாது. இது வந்து இந்த இது மட்டும் இல்ல, இந்த கூழ்ல மட்டும் போடணும்னு இல்ல, நீங்க இதை வெறும் ஒரு வெந்நீர்ல போட்டு சுடு தண்ணியில போட்டு குடிச்சீங்கன்னா கூட உடம்பு ரொம்ப ஜுரம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது கூட இதை எடுத்து நீங்க சாப்பிடலாம். ஓகே. அப்புறம் இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மிளகாய், அப்புறமா தனியா, கடலைப்பருப்பு கொஞ்சம், அரிசி, அப்புறமா வந்து மிளகு, சீரகம், அப்புறம் நம்மளோட எல்லா மசாலா சாமான்கள்ல கண்டிப்பா நீங்க போட வேண்டியது வந்து கல்பாசியும் மராத்தி முக்கும். அரிசி எக்ஸ்ட்ரா, மத்த கரம் மசாலா நீங்க என்ன வீட்டுல இருக்கோ அதை போட்டு எல்லாமே ஆனா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு நல்ல பொடியா இதை பண்ணி வச்சிடுறோம். சூப்பர். ஓகே, சோ இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்ரீபாலா மேம் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சு காட்டியிருக்காங்க. சோ நிச்சயமா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதை வந்து நீங்க கட்டாயமா வந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள், அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு வந்து ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அண்ட் இது வந்து சமைச்ச முறை பாத்தீங்க, ரொம்ப அழகா அவங்க வந்துட்டு அதை வந்து ருசிச்சு பண்ணாங்க. சோ அதே மாதிரி சமைச்சாலே நமக்கு அந்த சமையலுடைய அலுப்பே வந்து தெரியாது. சோ கட்டாயமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். இது உங்களுக்கான ஷோ. ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.